ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வசனம். ஸ்டீவ் வைன் என்பவர் ஒரு பிரபலமான ஹோட்டல் அதிபராவார். அவர் ஒருமுறை பிரான்ஸ் சென்றபோது அறிமுகமற்ற ஒரு ஹோட்டலில் தங்கினார். அந்த ஹோட்டலில் ஒரு நாள் காலை உணவுக்கு அறையில் இருந்தபடியே ஆர்டர் செய்தார். அதில் அந்த ஆர்டரில் ஒரு ரோல் கேக்கும் அடங்கும். அது மிக ருசியானதாக இருந்தாலும் பாதிதான் அவரால் சாப்பிட முடிந்தது. மீதியை வந்து சாப்பிடலாம் என பாதுகாப்பாக மூடி வைத்துவிட்டு வெளியிலே சென்று விட்டார். வெளியில் சென்ற பின் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த ரோல் கேக்கை காணவில்லை. அறையை சுத்தம் செய்கிறவர்கள் குப்பையில் எரிந்து விட்டார்களோ என மிகவும் ஏமாற்றம் அடைந்தார். அந்த நொடியில் ரிசப்ஷனிலிருந்து போன் அழைப்பு வந்தது. துப்புரவு பணியாளர்கள் உங்கள் அறையில் இருந்த கேக்கை அகற்றிவிட்டார்கள். அதை நாங்கள் புதிதாக சாப்பிட்டால்தான் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அதைப்போல் பாதி சைஸில் ஒரு கேக் தயாரிக்கப்பட்டு உங்களுக்காக தயாராக உள்ளது. அதை உங்களது அறையில் கொண்டு வந்து தருவார்கள். அதற்கு தனிக்கட்டணம் எதுவும் கிடையாது என்று ஹோட்டல்காரர்கள் கூறினார்களாம். இதை கேட்டபொழுது அவர் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தாராம். இன்றைக்கு இந்த பூமியிலே எவ்வளவோ காரியங்களுக்கு நாம் ஆசைப்பட்டு அது கிடைக்காத போதும், பாதி கிடைத்து மீதி கிடைக்காத போதும் எவ்வளவோ ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் நாம் ரட்சிப்பை குறித்தோ பரலோக நன்மைகளை குறித்தோ எவ்வளவு அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம்? பரலோக நன்மைகளை பெற அறிந்தும் ரட்சிப்பின் வழியை அறிந்தும் நாம் இன்னும் அஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லவா? மத்தேயு 19வது அதிகாரம் 27 29 வரை. பேதுரு ஆண்டவரிடம், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும், அதாவது படகு, மீன், பெற்றோர், குடும்பம், உலகம் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறான். உலகத்திலேயே நாம் விரும்பின பொருளில் பாதி கிடைக்கும் பொழுதே இவ்வளவு மகிழ்ச்சி வருகிறதென்றால், தேவன் நமக்கு தர காத்திருக்கிற நித்தியமான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியை தரும் என சிந்தித்து பாருங்கள். இயேசுவானவர் பேதுருவினிடம், என் நிமித்தம் எதையாகிலும் இழந்திருந்தால் அதை 100 மடங்காகவும் மறுமையில் நித்திய ஜீவனையும் பெறுவான் என்று கூறினார். பூமியில் 100 மடங்கு என்பது அவரால் ஆதாயப்படுத்தப்படுகிற ஆத்மாக்களும் அவர்களால் ஆதாயப்படுத்தப்படும் ஆத்மாக்களுமே என்று கூறலாம். என்னே ஆசீர்வாதம், பிரயாசப்பட்டு நாம் அதை பெறுவோம். ஏசப்பா, உம்முடைய ராஜ்யத்தில் எங்களுக்கும் பங்குதாரும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.